மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரு மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல அது. என்ன டாக்டர், நோயாளியை தூக்கிட்டு வந்துட்டீங்க? இந்த படத்தை பார்த்தா மூளை சுறுசுறுப்பாவும் விறுவிறுப்பாவும் இருக்கும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு தம்பி. அதான் இந்த மூளை செத்த கேஸ தூக்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம்? அதான் இன்னைக்கு மூளை செத்த கேஸ் நிறைய வந்திருக்கோம். சரி சரி, சீக்கிரம் உள்ள தள்ளிட்டு போங்க. நாயகன் திரைப்படத்தை பார்த்தால் மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் கிடைக்கும் அப்படின்ட்டு மாண்புமிகு தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அதனால் வந்துட்டு நமக்கு உடல் நலத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் இந்த படத்தை பற்றி நாசா விஞ்ஞானிகள் வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதில் நிறைய தகவல்கள்லாம் திரட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த மூளைக்கு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு மட்டுமே இல்லை, இந்த டர்ரு பொர்ரு அப்படின்ட்டு இந்த கேஸ் ட்ரபிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் கூட புஷ்ஷுன்னு வந்துட்டு தீர்றதுக்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ட்ரபிள் வந்துட்டு சரியாயிருமா. அதுபோக உங்களுக்கு வந்து தொப்பை இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த தொப்பையை குறைக்கணும்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ஒரு வார காலம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுபோக இந்த இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடி உதற பிரச்சனை இருக்குது. நல்லா இருந்த முடி வந்து நிறையா உதிர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து ஒரு வார காலம் வந்துட்டு நீங்கள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் மதியம் இரவு இப்படி 3 காட்சிகளாக பார்த்துட்டே இருந்தீங்களேன், நீங்கள் அந்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டையில் வந்து முடி வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நாசா விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. அதுபோக பார்த்தோம்னால் உங்களுக்கு வந்து இந்த மூலம் பௌத்திரம் இந்த மாதிரியான ஏதேனும் குறைபாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தொந்தரவுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ஒரு வார காலம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒன் சைடு ஹெட்டேக் இருக்கும், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும், இந்த முதுகு வலி கூட இருக்கும். இந்த மாதிரியான வலிகளால் நீங்கள் வந்து தொந்தரவால் வந்து பாதிக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை உட்கார்ந்து ஒரு வார காலம் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, வயிற்று வலி, தலைவலி எல்லா வலிகளும் வந்துட்டு சால்வ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை கரைக்கிறக்கா லேசர் சிகிச்சை அது இதெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாமே தேவையில்லை. நீங்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து ஒரு வார காலம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லும் கரையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு சர்வரோக நிவாரணியாக இந்த திரைப்படம் இருக்கிறது என்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்ததை உங்களுக்கு தெரிவிப்பது நான் பெரும் மகிழ்ச்சியடைகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரு மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல அது. என்ன டாக்டர், நோயாளியை தூக்கிட்டு வந்துட்டீங்க? இந்த படத்தை பார்த்தா மூளை சுறுசுறுப்பாவும் விறுவிறுப்பாவும் இருக்கும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு தம்பி. அதான் இந்த மூளை செத்த கேஸ தூக்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம்? அதான் இன்னைக்கு மூளை செத்த கேஸ் நிறைய வந்திருக்கோம். சரி சரி, சீக்கிரம் உள்ள தள்ளிட்டு போங்க. நாயகன் திரைப்படத்தை பார்த்தால் மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் கிடைக்கும் அப்படின்ட்டு மாண்புமிகு தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அதனால் வந்துட்டு நமக்கு உடல் நலத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் இந்த படத்தை பற்றி நாசா விஞ்ஞானிகள் வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதில் நிறைய தகவல்கள்லாம் திரட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த மூளைக்கு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு மட்டுமே இல்லை, இந்த டர்ரு பொர்ரு அப்படின்ட்டு இந்த கேஸ் ட்ரபிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் கூட புஷ்ஷுன்னு வந்துட்டு தீர்றதுக்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ட்ரபிள் வந்துட்டு சரியாயிருமா. அதுபோக உங்களுக்கு வந்து தொப்பை இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த தொப்பையை குறைக்கணும்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ஒரு வார காலம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுபோக இந்த இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடி உதற பிரச்சனை இருக்குது. நல்லா இருந்த முடி வந்து நிறையா உதிர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து ஒரு வார காலம் வந்துட்டு நீங்கள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் மதியம்
இரவு இப்படி 3 காட்சிகளாக பார்த்துட்டே இருந்தீங்களேன், நீங்கள் அந்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டையில் வந்து முடி வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நாசா விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. அதுபோக பார்த்தோம்னால் உங்களுக்கு வந்து இந்த மூலம் பௌத்திரம் இந்த மாதிரியான ஏதேனும் குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தொந்தரவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ஒரு வார காலம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒன் சைடு ஹெட்டேக் இருக்கும், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும், இந்த முதுகு வலி கூட இருக்கும். இந்த மாதிரியான வலிகளால் நீங்கள் வந்து தொந்தரவால் வந்து பாதிக்கப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை உட்கார்ந்து ஒரு வார காலம் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, வயிற்று வலி, தலைவலி எல்லா வலிகளும் வந்துட்டு சால்வ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை கரைக்கிறக்கா லேசர் சிகிச்சை அது இதெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாமே தேவையில்லை. நீங்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து ஒரு வார காலம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லும் கரையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு சர்வரோக நிவாரணியாக இந்த திரைப்படம் இருக்கிறது என்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்ததை உங்களுக்கு தெரிவிப்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.